வணக்கம். எனக்கு தெரிந்த இன்னைக்கு பூனா ரசம் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப் துவரம் பருப்பு, 4-5 வெத்த மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா 5 கூட போட்டுக்கலாம், இல்லை 4 போடலாம். 4 வெத்த மிளகா, அரை கப்பு தனியா, 1/4 கப்புக்கு மிளகு, 2 ஜீரகம், எல்லாம் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் இதை கொட்டி வேக வைக்கணும். குக்கரில் வேகக்கூடாது. குக்கரில் வேக வச்சா குழஞ்சி போயிடும். இதில் வேக வச்சது கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு பதமாக வரும், கொஞ்சம் நெசுங்கிறாப்பில் வரும். அந்த பதத்தில் இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு ஒரு எலுமிச்சாலை ஒரு சைஸ் தண்ணியில் புளி ஊற விட்டுக்கணும். எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ, சின்ன ஒரு 5-6 பேர் நம்ம சாப்பிட போகிறோன்னா ஒரு எவர்சல் பாத்திரம் எடுத்துன்னா அதில் பாதி புளி ஜலத்தை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு உப்பை போடணும். உப்பை போட்டு கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு அடுப்பில் தக்காளி பழத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு அதை அடுப்பில் கொதிக்க வைக்கணும். அது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே இந்த மிக்சியில் அரைச்சிருக்கணும் இல்லையோ, அந்த மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி தூரப்படக்கூடாது. அந்த மிக்சியில் அரைச்ச அந்த விழுதியும் போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியும் வழித்து அதில் கொட்டிடணும். கொட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நுரைச்சின்னு வரும்போது கொத்தமல்லியை போட்டு கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிடணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.